கொடுத்திருக்காங்க. இந்த பகுதியில தான் சத்தம் வருது. இடஒதுக்கீடுக்காக எத்தனையோ பேர் உயிர் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த ஊர்ல ஒரு எத்தனையோ பசங்க இருந்தாலும் யாரோ ஒரு தாசில்தாராகவோ ஒரு கலெக்டராகவோ இல்ல ஒரு போலீஸ் ஆபீசராகவோ யாராலையும் வர முடியல. இவ்வளவு கஷ்டப்பட்டோம். கடைசியில நம் பிள்ளைகளால் அதெல்லாம் வர முடியல. அதனால தொடர்ந்து நம்ம போராடி கொண்டுதான் இருக்கிறோம். நம்மளும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா கொடுக்கதான் யாருக்கும் மனசே வரமாட்டேங்குது. நம்மளை பார்த்தா என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியல. நம்மளும் தமிழ்நாட்டுல தான் இருக்கிறோம். நம்மளும் இந்த பக்கத்துல தான் இருக்கோம். சென்னையில இருந்து 150 கிலோமீட்டர்ல தான் இருக்கிறோம். ஆனா இந்த ஊர்ல தான் அதிகமா சாராயம் விக்குது. நம்ம கேட்டது பள்ளிக்கூடம் தரங்க, கல்லூரி தரங்க, ஆஸ்பத்திரி தரங்க, ஒரு தொழிற்சாலை திறந்து எங்க பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்கன்னு கேக்குறோம். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு டாஸ்மாக மட்டும் திறந்து நம் பிள்ளைகளை, நம் வருங்கால சன்னதிய நம்ம கண்ணெதிர்க்க நம்ம பசங்களும் பேர பசங்களும் குடிச்சிட்டு தள்ளாடுதுங்க. கஞ்சா வேற வந்துருச்சு, கள்ளசாராய வேற பக்கத்துல வந்துருச்சு. இவ்வளவு பிரச்சனையும் நடந்துட்டு இருக்குது. ஆனாலும் அதுக்காக யாருக்கும் மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லாம உங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது, இடஒதுக்கீடு தர முடியாது, சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம ஏன் ஓட்டு போடணும்? உங்களுக்காக பேசக்கூடியது அந்த 5 எம்எல்ஏ தான் அங்க சட்டசபையில கொடுங்க, 10% கொடுங்க, வேலை வாய்ப்பு கொடுங்கன்னு கேக்குறாங்க. அதனால அவங்களுக்காகவாவது நீங்க மனசிறங்கி கண்டிப்பாக மாம்பழ சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும். இந்த தெருவுக்கு 108 ஆம்புலன்ஸ் வந்தது. யாரால் வந்தது? இந்த தெருவுக்கு இது வரைக்கும் யாராவது வருமா? யாரா வந்திருப்பாங்களா? இந்த ஒரு வாரம் தான் எல்லாம் இங்க வருவாங்க. அதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்க. நீங்க கேட்டா போன் பண்ணா 108 ஆம்புலன்ஸ் வருது. அதற்கு காரணம் மாம்பழ சின்னம். மறக்காதீங்கம்மா மாம்பழ சின்னத்தை. உங்க பசங்களோட எதிர்காலத்தை ஞாபகம் வச்சுங்க. நாளைக்கு நம்ம கண்ணெதிர்க்க நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, அவங்க குடிச்சிட்டு ஆடக்கூடாது. அவங்க உயிர் நல்லா இருக்கணும், உடமை நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டு மாம்பழத்தை ஜெயிக்க வைங்கம்மா. நன்றிமா. மறக்காதீங்கம்மா, ஏழைகளின் சின்னம், விவசாயிகளின் சின்னம், பாட்டாளிகளின் சின்னம், பெண்களின் சின்னம், நம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான சின்னம் மாம்பழம். மாம்பழம் காசு கொடுத்தா கூட மயங்கிடாதீங்க, பயந்துடாதீங்க. ஒற்றுமையா இருந்து எல்லாரும் குடும்பத்துல மொத்தமா ஒரே ஓட்டு மாம்பழத்துக்கே போடுங்கம்மா. நன்றிமா, நன்றி.